கண்ணா பின்னான்னு யாரையும் நம்பாதீங்க. அப்படி கண்ணா பின்னா நம்புறீங்கன்னா கடவுளை நம்புங்க. அவனை எந்த பரீட்சையும் வைக்காதீங்க. நீங்க கேளக்கியர் சித்தர்கிட்ட மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணிச்சுட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க. லாக்டவுன் வர வாய்ப்பு உண்டு, அதுக்கு தயாராகிக்கோங்க. மீண்டும் பணம் மதிப்பு இழப்பு ஏற்படும். அமெரிக்க டாலர் சரிஞ்சு போயிடும், அமெரிக்காவே தலைகீழா போயிடும். அந்த அளவுக்கு ஒரு அமெரிக்க டாலர் போச்சு அப்படின்னா அதை நம்பி டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க எல்லா பிஸ்னஸும் அடி வாங்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீட்டில் குடியிருக்கேன். பக்கத்து வீட்டை வாடகைக்கு எடுத்து என் பிஸ்னஸை டெவலப் பண்ணலான் இருக்கேன். இல்லை இந்த கடையை நான் வச்சிருக்கேன், பக்கத்து கடையை வாடகைக்கு எடுக்கலான் இருக்கேன்னா எடுக்காதீங்க. ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஒருவேளை இந்த கொலாப்ஸ் நடக்கலைன்னா தப்பிச்சிங்க. ஒருவேளை நீங்கள் வாடகைக்கு எடுத்து பிப்ரவரியில் 29ஆம் தேதி லாக்டவுன் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. இந்த வயிற்றுல என்னமோ பண்ணுது, என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. என்ன சாப்பிட்டாலும் அப்படியே வெளியே வந்துடுது, பலனே இல்லை, ரொம்ப சோர்வாக இருக்கேன். பிப்ரவரியில் இந்த வியாதிகள் நிறைய பேருக்கு பரவ ஆரம்பிச்சிடும். ராகு ஆக்டிவேட் ஆகிட்டா உங்கள் வயிற்றை பிடிச்சி கண்ணா பின்னான்னு பிசைஞ்சிருவார். மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். 21 நாள் ஆகும் இதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகிறதுக்கு. மாறா சனி ஆக்டிவேட் ஆகிட்டார். இப்போ சனி பாதிக்க போகிறார் அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சிடும். ரேஷஸ் தான் இங்கே சொரிஞ்சுட்டு இங்கே தொட்டிங்கன்னா திரும்ப இங்கே பரவ ஆரம்பிச்சிடும். இப்படி பரவ ஆரம்பிச்சிருக்கும். இதை நிறுத்துறதுக்கு இப்போ இந்த பிரச்சனையிலிருந்து தற்காத்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? மெடிக்கலில் இந்த போரிங் பவுடர்னு அந்த காலத்தில் வித்துச்சு இல்லையா, இப்போ யாரும் போரிங் பவுடர் தடை பண்ணிட்டாங்க. அந்த போரிங் பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் குழப்பி அந்த ரேஷஸ் இருக்கிற இடத்துல போடுங்க, உடனேயுமே சரியாயிடும். மஞ்சள் கலரில் இருக்கிற எந்த பழத்துலையுமே சாறு எடுத்து குடிங்க, அது உங்கள் வியாதிகளை குணமாகும். அடுத்து இந்த கொரோனா மாதிரி இன்னொன்று வந்தாலும் நீங்கள் கவலையே படாதீங்க. மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பழத்தினுடைய சாறு இந்த வைரஸினுடைய மொத்த வீரியத்தையும் கட்டுப்படுத்திடும். அன்னாச்சி பழ ஜூஸ் குடிங்க. அன்னாச்சி பழத்தில் அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அந்த ஜூஸை குடிங்க. இந்த வியாதியோட மொத்த தாக்கமும் குறைஞ்சிடும். நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. பேங்க்கில் பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா விட்ராவல் பண்ணிடுங்க. 3 நாளைக்கு, அதாவது நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், என் பிஸ்னஸுக்கு 3 நாளைக்கு என்ன பணம் தேவைப்படுதோ அதை விட்ராவல் பண்ணி கேஷாக ஹேண்டில் பண்ணுங்க. மல்டி அக்கௌண்ட்டில் பேங்க்கில் பணம் வச்சுருக்கேன் அப்படின்னா பணத்தை மல்டி அக்கௌண்ட் வைக்காதீங்க, விட்ராவல் பண்ணி கேஷாக மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கிறத மல்டி அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டில் யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பெருத்த அடி உலக போகுது. ஏன்னா ராகு அடுத்து கீழே இறங்கவுடனே சனி கிராஸ் ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் கொலாப்ஸ் ஆகிடும். இது வரைக்கும் சம்பாரித்து கொடுத்த ஷேர் மார்க்கெட் இனிமேல் அடுத்த 3 மாதங்களுக்கு உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்காது, அதெல்லாம் பாதாளத்துக்கு போகும். அதனால தான் இந்த ஷேர் மார்க்கெட் டவுன் ஆன உடனே அமெரிக்க டாலர் அங்கே டவுன் ஆனது. ஆனால் பிரச்சனை நம்ம இருக்கும்போது அடுத்து இஸ்ரேல்காரங்க அவங்க மேலே போர் தொடுக்கிறேன்னு அறிவிப்பாங்க. உண்மையாலுமே அவங்களுக்கு சப்போர்ட்டிங்கில் இருக்கிற நாடுகள் எல்லாமே அடுத்த போருக்கு ரெடியாகும். சைலண்ட்டாக உலகப்போர், 3ஆம் உலகப்போருக்கு இவங்க விதையை தூவிடுவாங்க. நடக்கும் 3ஆம் உலகப்போர். என்னை பொறுத்த வரைக்கும் 2026 வரும். அதற்கான முன்னோட்டங்கள் இப்பயே ரஷ்யா அடுத்து அணு ஆயுத சோதனை நடத்துறேன்னு கேட்டிருக்காங்க. இவர் ஜனாதிபதியாக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ரஷ்யக்காரங்க சொல்கிறாங்க, இந்த அமெரிக்க ஜனாதிபதி பதவி ஏற்கிறதுக்கு 20ஆம் தேதிக்கு முன்னாடி நாங்கள் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிக்கிறோங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பயமுறுத்துறாங்க. நான் நியூக்ளியர் டெஸ்ட் ரஷ்யாக்காரங்க பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலக நாடுகள் மிரண்டுரும். ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. அவங்க அதை டெஸ்ட் பண்ணல, நமக்கு பயம் காட்டுறாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு மிகப்பெரிய அந்த கடல் சீற்றம் நடக்கும். உங்களுக்கு என்ன பொருள் 2 மாதத்துக்கு வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மளிகை பில்லு, இந்த எக்ஸ்ட்ரா நான் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறேன் பண்ண வேண்டாம். அதாவது இன்னொரு கடை வாடகைக்கு எடுக்கிறேன், இன்னொரு வீடு வாடகைக்கு எடுக்கிறேன், இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். எல்லா முடிவையும் ஏப்ரலில் தள்ளி போட்டுருங்க. ஒருவேளை இது நடக்கலை அப்படின்னா ஏப்ரலுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா சூரியன் ஆக்டிவேட் ஆயிடுவார். மே மாதங்கிறப்பெல்லாம் நல்லா இருக்கும். இந்த வியாதியே வந்தாலும் தொற்று வியாதியே வந்தாலும் ஏப்ரலில் முழுவதுமாக அது குணம் ஆயிரும். இப்போ இந்த குளிர்காலத்தில் மட்டும்தான் இது தலையெடுக்கும். சூரியன் வரும்போது ஏப்ரலில் சூரியன் உச்சம் வந்துச்சுன்னா எந்த நுண்ணுயிரையும் காற்றுல இருக்காது, இது இயல்பாகவே அழிஞ்சு. அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏப்ரலுக்கு பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பும். அது வரைக்கும் யார்கிட்டையும் உங்கள் பணத்தை கொடுக்காதீங்க. இந்த ரொட்டேஷன் விடாதீங்க. ரொட்டேஷன் விட்டுனா அந்த பணம் மாட்டிக்கும். அதை தெளிவாக பண்ணிக்கோங்க. இல்லைங்க நெருங்கிய ஆள் கேட்டாங்க மாட்டிக்கும். 3 மாதம் கழிச்சு தான் உங்கள் கைக்கு பணம் வரும். 3 மாதம் கழிச்சு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா ரொட்டேஷன் கொடுங்க. இல்லை இந்த மாதம் வாங்கிட்டு பிப்ரவரி கடைசியில் தரனாரு, வராது, அவன் மாட்டிக்குவான். என் கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்து கொடுத்தேங்க, ரொம்ப நெருங்கினால அதனால தான் கொடுத்தேன். எல்லாரும் இப்படி தான் மாட்டுவீங்க. நீங்கள் எல்லாரும் பணம் கொடுத்து மாட்டினவங்களை கேட்டிங்கன்னா 1 வாரத்தில் தரேன்னு சொன்னான். எந்த பணம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும், அதனால தான் கேட்டான். ஸோ இந்த மாதிரி நம்பிக்கை வச்சு ஏமாறாதீங்க. சினிமாவில் யாரும் ட்ரை பண்ணால் 3 மாதம் வேறு பிஸ்னஸ் பாருங்கள்.
மே மாதத்திற்கு பிறகு சினிமாவில் வாய்ப்பு தேடுங்க. அப்போதான் உங்களுக்கு ராகு ஆக்டிவேட் ஆவார், சினிமாவுக்கான கிரகம் ஆக்டிவேட் ஆகும். இதெல்லாம் பண்ணுங்க. வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா மேக்சிமம் இந்தியாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க. இல்லைன்னா உங்களுக்கு திருமணம் வந்து ரொம்ப தாமதமாக நடக்கும். ஓகே, நன்றி.